வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். முதலமைச்சரின் தனி செயலாளராக முருகானந்தமும் நிதித்துறை செயலாளராக உதயச்சந்திரனும் நியமனம். கர்நாடகாவில் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கிறது காங்கிரஸ். 65 இடங்களை மட்டுமே வென்று ஆட்சியை பறிகொடுத்தது பாஜக. கர்நாடகாவில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி என்றும் பதிவு. திராவிட நிலப்பரப்பிலிருந்து பாஜக முற்றிலுமாக அகற்றப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. IPL 58வது லீக் ஆட்டத்தில் லக்னோ அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை சாய்த்தது. மற்றொரு ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 31 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இனி விரிவான செய்திகள். கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி 136 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. தனி பெரும்பான்மைக்கு 113 இடங்கள் தேவை என்ற நிலையில் 136 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் பாஜகவுக்கு இந்த தேர்தலில் கடும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 224 தொகுதிகளில் 65 இடங்களில் மட்டுமே பாஜக கைப்பற்றியது. மேலும் 19 இடங்களில் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியும் 4 இடங்களில் சுயேட்சைகளும் வெற்றி பெற்றுள்ளன. இந்நிலையில் பெங்களூருவில் இன்று சட்டமன்ற குழு கூட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் ரந்தீப் சுர்ஜேவாலா தெரிவித்துள்ளார். கர்நாடக தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களின் எண்ணங்களை நிறைவேற்ற வாழ்த்துகள் என பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் கர்நாடகாவில் வெறுப்புணர்வு சந்தை மூடப்பட்டு அன்பு, சகோதரத்துவம் எனும் கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக ராகுல்காந்தி மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். அதேபோல் காங்கிரஸ் கட்சிக்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை வழங்கிய கர்நாடக மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தனது ராஜினாமா கடிதத்தை அம்மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து வழங்கினார். கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்துள்ளது. இதனால் பெங்களூருவில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து ராஜினாமா கடிதம் வழங்கினார். கர்நாடகாவில் மிக சிறப்பான வெற்றியை பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், பாஜகவின் பழிவாங்கும் அரசியலுக்கு தக்க பாடம் புகட்டியுள்ளதுடன் திராவிட நிலப்பரப்பிலிருந்து பாஜக முற்றிலுமாக அகற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாஜகவின் மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக கர்நாடக மக்கள் தீர்ப்பு வழங்கியதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கூறினார். கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவு நாட்டின் எதிர்காலத்துக்கு நல்ல அறிகுறியாக இருப்பதாகவும் கர்நாடக மக்கள் பாஜகவுக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளார்கள் எனவும் பினராயி விஜயன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை கொளத்தூர் சிட்டிபாபு மேம்பாலம் நடிகர் சூப்பர் ஸ்டார் சொல்வது போன்று லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டாக வந்துள்ளது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டிய அவர் 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ICF மற்றும் கொளத்தூர் பகுதியை இணைக்கும் புதிய மேம்பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் சிட்டிபாபு மேம்பாலம் நடிகர் சூப்பர் ஸ்டார் சொல்வது போன்று லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டாக வந்துள்ளது என கூறினார். அது மாதிரி இந்த பாலம் வருவதற்கு காரணமாக இருந்த இன்னைக்கு நான் உயிரோடு இந்த மேடையில் நின்று பேசுகிற வாய்ப்பு, முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு ஆற்றுகிற அந்த கடமை, இந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் அண்ணன் சிட்டிபாபு தான். உலகில் தலைசிறந்த டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட நாடாக இந்தியா உள்ளது என ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற G20 மாநாட்டின் ஒரு பகுதியாக சிவில் 20 சமிட் C20 கருத்தரங்கில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, இந்தோனேஷியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் நேரடியாகவும் காணொலி காட்சி மூலமாகவும் பங்கேற்று தொழில்நுட்ப பாதுகாப்பு குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் RN ரவி, எந்தவொரு தொழில்நுட்பத்திற்கும் நன்மை, தீமை என 2 பக்கங்களும் உண்டு என்றார்.
மேகதாதுவில் அணை கட்டுவதாக காங்கிரஸ், பாஜக இரு தேசிய கட்சிகளும் தெரிவித்துள்ளதால் கர்நாடக தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் ஒன்றுதான் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நமக்கு ரெண்டு பேருமே காவிரி நதிநீர் உரிமையில் நமக்கு எதிராக இருப்பாங்க. மேகதாது அணையில் ரெண்டு பேருமே நாங்கள் கட்டி திரும்பாங்க. அவங்களும் நிதிநிலை அறிக்கையில் 9,000 கோடி ஒதுக்கொண்டிருக்காங்க, இவங்களும் ஒதுக்கொண்டிருக்காங்க. இதில் நமக்கு வெற்றி தோல்வியில் நமக்கு என்ன இருக்குது? தமிழகத்தில் முதலமைச்சரின் தனி செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் உள்ளிட்ட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நிதித்துறை செயலாளராக இருந்த முருகானந்தம் முதலமைச்சரின் தனி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதில் முதலமைச்சரின் தனி செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் நிதித்துறை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் உள்துறை செயலாளராக இருந்த பனீந்திர ரெட்டி மாற்றப்பட்டு அமுதா நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் சென்னை மாநகராட்சி ஆணையராக டாக்டர் ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக ககன்தீப் சிங் பேடியும் பொதுப்பணித்துறை செயலாளராக டாக்டர் சந்திரமோகனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியின் வேண்டுகோளை ஏற்று டெட் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் தங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றுள்ளனர். டெட் தேர்வர்களுக்கு மீண்டும் ஒரு தகுதித் தேர்வு நடத்தப்படும் என்ற அரசாணையை திரும்பப் பெறக்கோரி அவர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள DPI வளாகத்தில் போராட்டம் நடத்தினார்கள். அவர்களை காலையில் தலைமை செயலகத்திற்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய அமைச்சர் பொன்முடி மாலையில் DPI வளாகத்துக்கு நேரில் சென்று ஒரு வாரத்தில் முதலமைச்சர் உரிய முடிவை எடுப்பார் என்று வாக்குறுதி அளித்தார். இதையடுத்து அவர்களுக்கு பள்ளரசம் கொடுத்து அவர் போராட்டத்தை முடித்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் மூலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சங்கு தொழிற்சாலை இருந்தது உறுதியாகிறது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். வெம்பக்கோட்டை அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களுடன் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த அரங்கை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன், அமைச்சர்கள் KKSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் திறந்து வைத்தனர். அப்போது பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பொருட்கள் மூலம் அப்பகுதியில் சங்கு தொழிற்சாலை இருந்தது தெரிய வருகிறது என்று கூறினார். மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பொதுமக்கள் பிரித்துக் கொடுத்தால் அரசாங்கத்தின் பணி சுலபமாகும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திடக்கழிவு மேலாண்மை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்ட குறும்படங்களை சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் KN நேரு வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குப்பைகளை பயோ மைனிங் முறையில் பிரித்தெடுப்பதால் அரசுக்கு அதிக செலவு ஏற்படுவதாக தெரிவித்தார். மக்கும் குப்பை, மக்கா குப்பை சேர்த்து போட்டு விடுகிறார்கள். அதை சென்னை மாநகரத்துக்கு உதாரணமாக சொன்னால் ஒரு நாள் ஒன்றுக்கு 5000 டன் குப்பை சேர்கிறது. அதிலிருந்து பிரித்தெடுத்தால் கேஸ் தயாரிப்பதற்காக ஒரு 100 டன் போகும். மற்ற இடங்களில் மரஜாமான், கழிவு ஜாமான்கள் தயாரிக்கிற பணி இருக்கிறது. எரிபொருளாக தயாரிக்கப்படுவது ஒரு 100 டன் போகும். பாக்கி அனைத்தையும் ஒரே இடத்தில் குப்பையாக சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதை இப்போ பயோமைனிங் முறையில் பிரித்தெடுத்து பெரிய அளவில் அரசாங்கத்துக்கு செலவு நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய அளவில் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் கட்டிட கழிவுகளை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல சேர்த்து அதை மணலாக ஆக்கி கொடுக்குற பணி நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஆரம்ப கட்டத்திலே அந்த எங்கு உற்பத்தி ஆகிற இடத்திலேயே கொடுத்து விட்டால் அரசாங்கத்தினுடைய பணி என்பது சுலபமாக இருக்கும், நாடு சுத்தமாக இருக்கும். கடலூரில் வளையமாதேவி கிராமத்தில் NLC நிர்வாகம் மேற்கொண்ட சுரங்க விரிவாக்க பணியை MLA மற்றும் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வளையமாதேவி கிராமத்தில் சுரங்க விரிவாக்க பணி நடைபெறுவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு விரைந்த புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் மற்றும் பொதுமக்கள் எந்தவித முன் அறிவிப்புமின்றி பணிகளை தொடங்கியதாக கூறி தடுத்து நிறுத்தினர். மேலும் நாம் தமிழர் கட்சி மற்றும் பாமகவினர் கூடியதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் கும்பகோணம் கோட்டத்தில் உள்ள 100 பேருந்துகளில் GPS மூலம் பேருந்து நிறுத்த அறிவிப்பு கருவிகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தஞ்சாவூரில் பேருந்து நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் வரை அவர் பேருந்தில் பயணம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர், பார்வைத்திறன் குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள், வெளியூர் பயணிகளுக்கும் பயனளிக்கும் வகையில் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது என்று கூறினார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறும் என திமுக தலைமை அறிவித்துள்ளது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இக்கூட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்கள் கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
வார இறுதி நாட்கள் மற்றும் பண்டிகை நாட்களில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தவறாது பணிக்கு வர வேண்டும் என போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. வார இறுதி நாட்கள், விடுமுறை நாட்கள், திருமண முகூர்த்த தினம் மற்றும் பண்டிகை போன்ற விசேஷ நாட்களில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி பண்டிகை நாட்களில் விடுப்பு எடுப்பதை தவிர்த்து தவறாது பணிக்கு வருமாறு அனைத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. நாகையிலிருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்தவிருந்த 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 30 கிலோ கஞ்சா போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். விழுந்தமாவடியிலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்படுவதாக தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் விழுந்தமாவடி கடற்கரைக்கு சென்ற போலீசார் அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த காரை சோதனை செய்து அதிலிருந்த கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். காரில் வந்த கோட்டீஸ்வரன், சிவக்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்கள் ஆந்திராவிலிருந்து காரில் கஞ்சாவை கொண்டு வந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்த முயன்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 57 பேரை கைது செய்து 16 பேரின் வங்கிக் கணக்கை முடக்கி எஸ்பி சுரேஷ்குமார் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். கஞ்சா வேட்டை 4.0 என்ற பெயரில் மாவட்ட எஸ்பிக்கள் அதிரடி நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்ட எஸ்பி சுரேஷ்குமார் கஞ்சா கடத்திய 9 கஞ்சா வியாபாரிகள் ஒரே நாளில் கைது செய்திருக்கிறார். மேலும் கடந்த 10 நாட்களில் கஞ்சா விற்பனை மற்றும் கடத்தலில் ஈடுபட்ட 57 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 20 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனர். கஞ்சா வியாபாரிகளின் 16 வங்கிக் கணக்குகளையும் முடக்கியுள்ளனர். தமிழகம் முழுவதும் நடந்த தேசிய லோக் அதாலத்தில் 421 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 80,655 வழக்குகள் தீர்வு காணப்பட்டுள்ளன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 4 அமர்வுகளும், மதுரை கிளையில் 3 அமர்வுகளும், மாவட்டங்கள் மற்றும் தாலுகா சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் 434 அமர்வுகளும், மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் சார்பில் 1 அமர்வும் அமைக்கப்பட்டு வழக்குகள் விசாரிக்கப்பட்டன. அவற்றில் 421 கோடியே 70 லட்சத்து 99,986 ரூபாய் மதிப்பிலான 80,655 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. திருப்பதி மலையில் 2000 பேர் கலந்து கொண்ட தூய்மை பணி இயக்கத்தினை உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி PV ரமணா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திருப்பதி மலையில் மாதந்தோறும் 2வது சனிக்கிழமையன்று தேவஸ்தான அதிகாரிகள், ஊழியர்கள் உள்ளிட்டோருடன் தூய்மை பணியை மேற்கொள்ள தேவஸ்தானம் திட்டமிட்டிருந்தது. அதன்படி மலையடிவாரத்திலிருந்து தூய்மை பணிக்காக பேருந்துகளில் 2000 பேர் புறப்பட்டு சென்றனர். அப்போது மலைப்பாதைகள், பக்தர்கள் நடந்து செல்ல பயன்படுத்தும் 2 வழித்தடங்கள் ஆகியவற்றை அவர்கள் முழுவதுமாக சுத்தம் செய்தனர். கேரள மாநிலம் கொச்சி அருகே ஆழ்கடலில் படகில் கடத்த முயன்ற 25,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். கொச்சி அருகே ஆழ்கடலில் வந்த படகை அதிகாரிகள் சோதனை செய்தபோது அதில் 3,200 கிலோ மெத்தபெட்டமைன், 500 கிலோ ஹெராயின், 529 கிலோ ஹாசிஷ் ஆயில் ஆகியவை கடத்தப்படுவது தெரியவந்தது. இதையடுத்து அந்த போதைப் பொருட்களை கைப்பற்றிய அதிகாரிகள் அவற்றை கொச்சிக்கு கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஈரான் மற்றும் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய வரலாற்றில் அதிகளவு போதைப் பொருள் பிடிபட்டது இதுவே முதல் முறை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் மகளிர் பயன்பாட்டிற்கென தனி பூங்காக்கள் 250 வார்டுகளிலும் அமைக்கப்பட உள்ளன. இந்த பூங்காக்களில் கழிவறைகள், கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் உள்ளிட்ட வசதிகள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது டெல்லி மாநகரில் 15,000 பூங்காக்கள் உள்ள நிலையில் அதில் 250 பூங்காக்கள் பெண்களுக்கான பூங்காக்களாக மாறவுள்ளன. இந்த பூங்காக்களில் ஆண்களுக்கு அனுமதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 2023 ஹஜ் பயணத்தில் சவுதி அரேபியாவில் ஹாஜிகளுக்கு சேவை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக மற்றும் மருத்துவ பிரிவினருக்கு மத்திய சிறுபான்மையினர் நல அமைச்சகம் ஏற்பாடு செய்த பயிற்சியை மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சியானது புதுடில்லியில் லோதி சாலை பகுதியில் உள்ள ஸ்கோப் வளாக மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த ஆண்டு ஹஜ் பயணிகளுக்கு முதன்முறையாக மருத்துவ பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதில் சுகாதார அமைச்சகம் ஈடுபட்டுள்ளது. ஹஜ் பயணத்திற்கு முதல் முறையாக விண்ணப்பிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. IPL கிரிக்கெட் தொடரில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியை லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. முதலில் பேட்டிங் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 182 ரன்கள் குவித்தது. 183 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி விளையாடிய லக்னோ 19.2 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இலக்கை எளிதில் எட்டியது.
ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி 31 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்த பஞ்சாப் அணி 167 ரன்கள் எடுத்தது. பின்னர் விளையாடிய டெல்லி அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 138 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதனால் பஞ்சாப் கிங்ஸ் அணி 31 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். முதலமைச்சரின் தனி செயலாளராக முருகானந்தமும் நிதித்துறை செயலாளராக உதயச்சந்திரனும் நியமனம். கர்நாடகாவில் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கிறது காங்கிரஸ். 65 இடங்களை மட்டுமே வென்று ஆட்சியை பறிகொடுத்தது பாஜக. கர்நாடகாவில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி என்றும் பதிவு. திராவிட நிலப்பரப்பிலிருந்து பாஜக முற்றிலுமாக அகற்றப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. ஐபிஎல் 58வது லீக் ஆட்டத்தில் லக்னோ அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை சாய்த்தது. மற்றொரு ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 31 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.